நாளை முதல் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு. இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்காக மிக பரந்த அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். இதன் காரணமாக முன்னரே குறிப்பிட்டபடி நாளை முதல் எதிர்வரும் பிப்ரவரி 3 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். தோட்ட அதிகாரிகளால் தாக்கப்பட்ட வளிக்கல உத்தியோகத்தருக்கு நீதி கோரி போராட்டம். தோட்டத்தில் பொது முகாமையாளர் மற்றும் உதவி முகாமையாளர் ஆகியோரால் தாக்கப்பட்டுள்ள தோட்ட உதவி வளிக்கல உத்தியோகத்தர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டுமென வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இலங்கை தோட்ட சேவையாளர் சங்கத்தினால் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொட்டக்கலை மவுண்ட் வெர்னன் தோட்ட தொழிற்சாலைக்கு முன்னால் திரண்ட தோட்ட சேவையாளர்கள் மேற்படி தாக்குதல் சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்தும் அவர்கள் உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கையின் விமானப்படைக்கு புதிய தளபதி நியமனம். ஏர் வைஸ் மார்ஷல் வாசுபந்துல எதிரிசிங்க இலங்கையின் 20வது விமானப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். குறித்த நியமனம் இன்று வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படையின் தற்போதைய தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ச நாளை மறுதினம் ஓய்வு பெற உள்ளார். இந்த நிலையில் 29 முதல் ஏர் வைஸ் மார்ஷல் வாசு பந்துல எதிரிசிங்கவின் நியமனம் நடைமுறைக்கு வர உள்ளது. பாகிஸ்தானில் டேங்கர் லாரி வெடித்து விபத்து, 6 பேர் பலி. பாகிஸ்தானில் எரிவாயு ஏற்றி சென்ற டேங்கர் லாரி வெடித்து 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவமானது இன்று இடம்பெற்றுள்ளது. மேலும் பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாகாணம் முல்தான் மாவட்டம் ஹமீத்புர் கர்னோரா பகுதியில் எரிவாயு ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி ஒன்று சென்றுள்ளது. தொழிற்சாலைகள் அமைந்துள்ள பகுதி அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக டேங்கர் லாரி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் 6 பேர் உயிரிழந்ததுடன் 31 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மரணம் அடைந்தாலும் மஹிந்தவின் உடல். அஜித் ராஜபக்ச பகிரங்கமாக கூறிய விடயம். மரணமடைந்த பின்னரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உடல் எதிர்கால சந்ததியினருக்காக பொதுமக்கள் பார்வைக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார். அதன்போது 30 ஆண்டுகால உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்தமைக்காக மஹிந்த ராஜபக்ச நாட்டில் போற்றப்பட வேண்டிய நபர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் மூடப்படவுள்ள பிரதான வீதிகள். எதிர்வரும் பிப்ரவரி 4 சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவிற்காக சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை செயற்படுத்த கொழும்பு போக்குவரத்து பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி ஜனவரி 29 முதல் பிப்ரவரி 2 வரை ஒத்திகைகள் நடைபெறவுள்ளன. குறித்த நாட்களில் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை கொழும்பில் வீதிகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தர நிலை சற்று மோசமான நிலைகளை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் 6 நகரங்களில் காற்றின் தரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம், திருகோணமலை, கொழும்பு, காலி, அனுராதபுரம், ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் இவ்வாறு காற்றின் தரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.